நீங்கள் தயவு கூர்ந்து வந்து சிறப்பித்து எங்களுக்கு வந்து தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி. எங்கள் வரவே அவளுடைய எதிர்பார்க்குறோம். இது வந்து என்னுடைய போட்டோ. இதை சின்ன சீட்டாக்கி போட்டுடுங்க. என்னுடைய கடவுள்கிட்ட வேண்டுகோள் எல்லாம் என்னுடைய காலத்துக்கு பின்னாடி ஸ்தாபனம் நான் இருந்ததை விட 2 மடங்கு 3 மடங்கு மிகுதி அழகாக இருக்கணும், அழகா நல்லபடியாக வளர்ச்சி அடையணும். எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அவங்க இருக்கும்போது இப்படி இல்லை, இதை விட மோசமாக தான் இருந்தது, இப்போ நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லணும். அந்த அளவுக்கு ஆகணும்னா என்னுடைய அதுதான் என்னுடைய விண்ணப்பத்தில் வைப்பேன், வச்சு மன்றாடுவேன் கடவுள்கிட்ட. இப்போ சாப்பாட்டுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லாமல் என்னைக்காவது தவிர்த்திருக்கீங்களா? அப்படி வந்தது கிடையாது இதுவரைக்கும். அப்படி வந்தது சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடுக்கு இல்லாமல் 3 வேளையும் கரெக்டாக சாப்பாடு கணக்காக. அவர் என்னன்னா ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனை பல ரூபாய் பைசாவை இது பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு இதை பெரிய ஆட்களை வச்சு திறந்துருக்கலாம். அவருக்கு மனநிலையில நீங்க தான் பெரியவங்கன்னு சொல்லாங்க. அப்போ அது அந்த சோசியல் மைண்ட்ல இருக்க இதுக்கு நாங்க கொடுக்கறது அதை அவரை நாங்க தேர்வு பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒப்பீனியன் நீங்க இங்க இந்த ஒரு நாங்க அதாவது விருதுகள் யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. ஆனா எங்க ஒரு மன திருப்திக்காக உங்களை பெருமைப்படுத்துறதுல நாங்க சந்தோஷம். அதாவது நீங்களும் விருது கொடுக்கும் போது நாங்க அதை பெற்றுக்கொள்ளும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துறது. நம்மளை தேர்ந்தெடுத்துக்காங்க, நம்மள சொசைட்டில உயர்ந்த இடத்துல வைக்காங்க, நாம அதுக்கு தகுந்தாலும் நடந்துக்கணும், அதை விட மேல போகணும் அப்படின்னு அது வந்து ஊக்கப்படுத்துகிறதான். அது வந்து கிடைச்சிட்டு அப்படின்னு நினைக்கவே இல்லை, அது கிடைக்கல. நம்மளை வந்து என்னுடைய பணியை வந்து ஊக்கப்படுத்துறாங்க. அப்புறம் சார் அந்த அவங்கள கொஞ்சம் 1-2 ஸ்னாப்ஸ் எடுத்துக்கலாமா? எடுக்கலாம், சும்மா எடுக்கலாம். உங்கள் பிள்ளைங்களை வாங்க கோயில் பக்கத்தில் நிற்பாங்க. அண்ணாச்சி என்ன கேட்கணுமா? எடுக்கலாமா? ஜெபத்துக்கு போயிருக்காங்க. சரி சரி, நீங்கள் பாட்டு எடுங்க போங்க. ஆமாம், சாப்பாடு 3 செட்டு வருவாங்க. இது முதல் செட்டு, இது 30 கழிச்சு பழகி. அவங்க பையன் வந்து இந்த ஜேசபையில் பிறகு, அதனால அவர் வந்து கட்டி அரிசி இந்த கட்டிடத்துக்குள்ளே தான் எடுக்கலாம். ஏன்னா எப்போ சுத்தமாக வச்சுருப்பாங்க. இந்த கட்டிடம் புது கட்டிடம் வாங்க தாமஸ் போங்க. நலமா?
சின்னதி கட்டி கொடுத்துருக்காங்க பில்டிங் அதை ஒன்று எடுக்க சொல்லுவோம் அப்போ தான் தனி மனிதரா அவர் சின்னதி டி சுரேஷ் வந்திருக்காரு இல்லையா, அவர் அண்ணாச்சி இங்கே ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துருக்காரு. அதாவது அது நம்ம புல்லு நெருங்கில தான் இருக்காங்க. கொஞ்சம் மோசமான இதில் இருக்கே செல்லில் இருந்தாங்க சைலண்டாக. அப்படியா? இங்க வந்தபுறம் நல்லா இருக்கா? மாத்திரை எதுவும் சாப்பிடல இல்லையா? சரி சுகமா இருக்கு. என்ன இது அடைச்சு விட்டுருக்கு. சரி சரி அவர் விடுதலை. சரி எல்லாம் சரியாகும். சரியான சரியா தான் இருக்கு. சரி சின்ன சின்ன குழப்பம் இருக்கு, அது கிளியர் ஆன வரை விடுவார். என்ன தைரியமா இருங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களை பார்க்கணும் இல்லையா? எப்போ வர முடியாது இல்லையா? எப்படி நல்லா இருக்குங்களா? சரி முன்னேற்றம் இருக்கா? இங்கே வந்த பிறகு முன்னேற்றம் இருக்கா? சரி மணல உரிச்சி கிழக்கு முட்டை சரியா முட்டை பழைய பண்ணிட்டு லாஞ்சி டிரைவர் ஆட்டு போடு. இவன் லாஞ்சில் டிரைவர் சம்பளம் கிடைக்குமா? எவ்வளோ கிடைக்கும்? ஒரு நாள் 1000 ரூபா கேட்டான். இனி போகும்போது எங்களையும் கூப்பிடுக்கலாம், நாங்களும் வெட்ட வேலைக்கு. சரி வாங்க, மறக்கக்கூடாது. நாளைக்கு போறேன். அப்படியா? சரி எனக்கும் கடல் பார்க்க ஆசையாக தான் இருக்கு. அது அப்போ கிறிஸ்மஸ் கொண்டு போறேன். சரி வாந்தி வந்துடும் இல்லையா? நமக்கு ஒத்துக்கிடாது. நம்ம 4 கிலோமீட்டருக்கு போயிட மாட்டேன். 100 கிலோமீட்டர் அந்த 4 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கு போனா வாந்தி எடுத்துரும். ஜெகல் உடம்பு பாடி குளிர்ந்து. அதுக்கப்புறம் மீன் இல்லாட்டு மூச்சு எந்த பக்கம் இருக்குது? உங்களுக்காகவே அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு அந்த எண்ணம் அவரு இப்போ உங்கள்கிட்ட கோட்டாச்சு இல்லையா? அதை நமக்கு இதை மாதிரி பார்க்க நேரத்தில் நமக்கும் அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு வரும். அடுத்து வரணும். அதுக்கான முயற்சி எப்படின்னா இந்த இடத்துக்கு உதவ அதிகமா வரணும். மழை காலத்துல மழை பற்றி வரும்ல, அது மாதிரி நமக்கு பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு ஈடுபாடு வரும். ஆனா இதை விட்டு போன ஆச்சுன்னா அந்த ஈடுபாடு அப்படியே போயிடும். அதுக்காக தான் இவங்க வழியா நம்ம என்ன சொல்றாங்கன்னா 2 பேர் வந்தா கூட இந்த ஆண்டுல எங்க முடியும் போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு 2 நபர் வந்தாலும் அது எங்களுக்கு பயங்கர பிளஸிங்கா இருக்கும். அதுதான் நாங்க முயற்சி பண்ணது. ஏன்னா இப்போ சுரேஷ் சார் இருக்காரு, அவர் வழியா சிலவங்களை இது பண்ணுவாங்க. இந்த உங்க வழி நீங்க இப்போ எங்களுக்கு ஸ்டேஜுக்கு வருவீங்க, அந்த டைம் நாங்க இன்ட்ரோடக்ஷன் பண்ணதுல ஒரு ஆள் இருப்போம். இப்போ வந்து எந்த மறை மாவட்டத்துல இருந்து? நம்ம குளத்துறை மறை மாவட்டத்தில் ஒரு சார் அங்கேருந்து வராரு, இங்கேருந்து திருவாரூர்ல இருந்து. ஆனால் எல்லாரும் விடவும் உயர்ந்த இதை நீங்க தான் பண்ணிட்டீங்க, மனித நேய பணி நீங்க தான் பண்ணிட்டீங்க. அதுக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு சும்மா சின்ன ஒரு இது. ஆனால் நீங்கள் எங்களுக்காக என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? அதுதான் ஒரு பெரிய ஆமாம். ஏன்னா இந்த இடத்துல யாரும் நின்றுட்டு இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு அதுக்கு இதுக்கு வாய்ப்பு தருவாங்க. என்னுடைய ஊக்கப்படுத்துறது இல்லை, எங்களுக்கு என்னன்னா உங்களை ஒரு இது பண்ணணும், அறிமுகப்படுத்தணும் ஊருக்கு. எங்களுக்கு என்னன்னா எங்க வாயில ஒரு 2 பேர் வந்து இந்த ஆசிரமத்துக்கு சின்ன ஹெல்ப் பண்ணா கூட அது. ஏன்னா நம்ம சர்வீஸ் பண்ணோம். இந்த சர்வீஸ்ல வந்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த டைம்ல அது எங்களுக்கு அவருக்கு காணிச்சு கொடுத்த வழி எங்களுக்கு ஆற தெரியாது. அந்த இதுக்கு வந்ததுனால தான் உங்களை எங்களுக்கு தெரியும். அது அன்னைக்கு நீங்க அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணலைன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க வாங்க தெரிஞ்சுப்பாங்க. ஓகே சார், சரி, ரொம்ப நன்றி. முயற்சியில நீங்க வந்திருக்க படி சூப்பரான இடத்துக்கு பார்த்துங்க. உங்க லைஃப் என்ன படிச்சிருக்கீங்க? சரி ஐயா, இது தொடங்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, வியாபாரம். ஆமாம், சாக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தென்னைக்கல் கம்பெனிக்கு பார்த்தீங்களா, தென்னைக்கல் கம்பெனிக்கு ஈக்கி பேக் பண்ணதுக்கு சாக்கு கொடுப்பேன். இப்பவும் வந்து சேல்ஸ் நடக்கு, அதுக்கு ஜிஎஸ்டி எடுத்து அதை நடத்திட்டு இருக்கேன். அப்போ அது மூலமாக மாதம் 50,000 ரூபா இன்கம் கிடைக்கும் எனக்கு. சின்ன குடும்பம் இல்லாதனால அந்த பைசத்தில் போட்டு ஓட்டிடுவேன். சரி, மற்றபடி அந்த தொழில் முன்னாடி நடக்குது. முந்தைய உள்ள லாபத்தை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம அதில் ஃபுல்லாக ஈடுபாடு கிடையாதுல்ல, அதனால் லாபத்தை பார்க்க முடியாது. குறைவான லாபம் கிடைக்கும். இருந்தாலும் அதை வச்சு வண்டி போட்டுட்டு. சரி
உங்களை மாதிரி சேவை செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கதா தகவல் வருது. இதில் சில ஆட்கள் போலியாகவும் பண்ணிட்டு இருக்கு. எங்கள் ஊரில் வந்திருக்கு, நான் ஆய்வுக்கு போயிருக்கேன், அங்கே எதுவுமே இருக்காது, பில் குத்தி காசு மட்டும் தான் வாங்கியது இருக்கு. அதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே பார்த்த பிறகு உங்களை எப்படி பாராட்டேன்னு சொல்லதுக்கு எனக்கு வாயே இல்லை. என்னால் முடிஞ்ச உதவி நானும் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன உதவி செய்வேன். நன்றி. சரி, உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள், வெற்றி உண்டாகட்டும். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, நீங்கள் சொன்னது அதிகமாக சொன்னீங்க. இனி என்னென்ன கேட்கணும்னு எனக்கே தோணலை. சரி, வெற்றி உண்டாகட்டும், உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். ஓகே.